தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு சட்னி பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ண தக்காளி வெங்காயம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், பிடிக்கிறது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9.68. இன்றைக்கி என்னடா பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி வேறு லெவலாக இருப்பீங்க. ஸோ நானும் ஒரு வேறு லெவலில் தான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீட்டில் வந்து ஒரு தக்காளி பச்சடி பண்ணிவிட்டு சப்பாத்தி இருக்குது, அதை தான் டிஃபனாக சாப்பிட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு சட்னி பண்ணுறதுக்காக தக்காளி பச்சடி பண்ணுறதுக்காக நம்ம தக்காளி அரிஞ்சிக்குவோம். சரிங்களா? தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுங்க. ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம மாற்றிப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வதக்கிட்டு எப்படி செய்யணுன்றதை அதையும் பார்ப்போம். வாங்க. நம்ம கட் பண்ண தக்காளி வெங்காயம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அதான் பார்த்துட்டுருக்கோம். இப்போ இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் வைக்கணும். சரி, வாங்க அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்தாச்சுங்க. வாங்க நம்ம இப்போ இனிமேல் செய்வாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாளி, என்ன சொல்லுவாங்க தெரியல, உங்கள் பாஷையில், என்னோடய பாஷையில் வந்து கடாயின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெய் கடாய் வச்சாச்சுங்க. இந்த எண்ணெய் கடாய் சட்டி வந்து நல்லா சூடியானதுக்கப்புறம் எண்ணெய் போடுவாங்க. சூடியாரிச்சுங்க, எண்ணெய் ஊற்ற போடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அந்த கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடியாகட்டும், பார்ப்போம். எண்ணெய் வந்து காட்டிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடுகு போடுவோம். இப்போது எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம். ஓகே, எண்ணெய் காய்ச்சிருக்கு, கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோமா. வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். வெங்காயம் பற்றி நல்லா வதக்கிடுச்சிங்க. இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி போட்டாச்சு வச்சுங்க, நல்லா விடுவோம். தக்காளிக்கு அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருமா. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா கிளறி விடுவோம். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக தவறுகள் செய்து இருந்தால் மன்னிக்கவும். அதே மாதிரி தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். சரிங்களா?
இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. யாராவது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சப்பாத்தி டமாட்டோ குஜ்ஜி வச்சு சாப்பிட்றதுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து கொத்தமல்லி போடுவோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு, சரிங்களா, அப்படியே தூக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். வாங்க அப்படியே கலரி வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற டைம் ஆகிட்டுருக்கு. நம்மளோட தக்காளி பஜ்ஜா தக்காளி புஜ்ஜா தெரியல சரியாது. ஸோ ஏதோ ஒரு பஜ்ஜி நீங்கள் பாருங்கள், பிடிக்கிறது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போது அடுப்பு நீக்கிடுவாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம தக்காளி பச்சடி பண்ணி தக்காளி பஜ்ஜி பண்ணி ஸோ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ சப்பாத்தியும் வந்து ரெடி, இது ஒரு தக்காளி பஜ்ஜியும் ரெடி ஆச்சு. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. வாங்க பார்ப்போம். வாங்க சப்பாத்தி அப்படியே எடுத்து இந்த தக்காளி பஜ்ஜிக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஐடியாவை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது இன்றைக்கி சண்டே தான் முடிஞ்சுது. ஸோ பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். சரியா, வேறு லெவலாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். அற்புதம். ஓகே பாய். மீண்டும் அடுத்த பள்ளியில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் 946. ஓகே பாய், சியோ.